தொடர்பென இனி விரிவான உள்நாட்டு செய்திகள். 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. இந்த தேர்தலில் 20 அரசியல் கட்சிகள் மற்றும் 72 சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 5619 பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுவதாக தேர்தல் செயலகம் அறிவித்துள்ளது. திருக்கோவில் பிரதேச சபைக்கான தபால் மூலமான வாக்களிப்பு இன்று காலை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இபி சமிந்த ஜெயசூர்யா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தபால் மூல வாக்களிப்பில் போலீசார் ஈடுபட்டனர். இதேவேளை கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இப்பிரதேச சபைக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதுவரையில் 44 தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இவற்றுள் 50% முறைப்பாடுகள் தேர்தல் சட்டத்திட்டங்களை மீறியமை தொடர்பாக கிடைக்கப்பெற்றதாக தேர்தல்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரட்ன தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 44 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வடக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் தேர்தல் வன்முறை சம்பவங்களால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு மக்கள் அஞ்சுவதாகவும் வடக்கில் அரசியல் சுதந்திரத்தை நிலைநாட்டி நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு வடிசமைத்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னப்போன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் இலங்கை மின்சார சபைக்கு 1,97,87,155 ரூபாய் 14% வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அபராதங்களில் இருந்து 37,05,000 ரூபாய் இலங்கை மின்சார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பாவனையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகளால் பல மில்லியன் நட்டம் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையை லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனமாக மாற்றுவதற்கு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து அதன் மூலம் மின்சார சபைக்கு ஏற்படும் நட்டத்தை தவிர்ப்பதற்காக மின்வலு எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முறைகேடாக வாசிப்பு மானியில் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் 228 வழக்குகளும் சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்றமை தொடர்பில் 350 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடினோ வைரஸினால் தொற்றக்கூடிய கண்ணோய் தொடர்ந்தும் பரவிச் செல்வதாக தேசிய கண் மருத்துவமனை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளாந்தம் நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து செல்வதாகவும் கண் மருத்துவமனையின் பணிப்பாளர் சிசிர லியனகே தெரிவித்துள்ளார். இவ்வாறான வைரஸ் தொற்றுகளில் இருந்து பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் துரித வைத்திய ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உறுதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் படையினராலும் ஆயுத குழுக்களினாலும் அச்சுறுத்தப்படுகின்றமை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மின்னஞ்சல் மூலமாக செய்த முறைப்பாட்டுக்கு தேர்தல்கள் ஆணையாளர் இன்று செவ்வாய்க்கிழமை பதிலளித்திருப்பதாக கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நீதியாகவும் இடம்பெற தேர்தல்கள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வேட்பாளர்களை அச்சுறுத்தும் நபர்கள் குழுக்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ஆணையாளர் உறுதியளித்துள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார். வடபகுதியில் போட்டியிடும் அரசு தரப்பு வேட்பாளர்கள் அல்லாத ஏனைய கட்சி வேட்பாளர்கள் அச்சுறுத்தப்படுகின்றமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி, ஏவிபி ஆகிய கட்சிகளும் தேர்தல் ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு பாடசாலை மாணவர்களுக்கு நிலக்கண்ணி வெடி குறித்து விளக்கமளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற வலய பாடசாலைகளின் பாடவிதானத்தில் நிலக்கண்ணி வெடி குறித்த பாடமும் இணைக்கப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு இந்த பாடம் நடைமுறையில் இருக்கும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நிலக்கண்ணி வெடி அகற்றுதல் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நிலக்கண்ணி வெடிகளினால் இளம் தலைமுறையினர் பாதிப்புகளை எதிர்நோக்கக்கூடிய அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்த வலயத்தில் 62% பிரதேசங்களில் நிலக்கண்ணி வெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.
இராணுவத்திலிருந்து சட்டவிரோதமாக தப்பி சென்ற 40,000க்கும் அதிக மாணவர்களை குறிவைத்து பாரிய தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு அண்மையில் அதிகரித்து வரும் பல்வேறு வகையான குற்ற செயல்களின் பின்னணியிலும் தொடர்புபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்று இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவெல தெரிவித்தார். இதுவரையில் தப்பி சென்ற 9,000 பேரை இராணுவ போலீசார் கைது செய்துள்ளனர். ஏனையோரையும் விரைவில் கைது செய்து தண்டனை வழங்குவோம். எனவே தப்பி சென்ற வீரர்கள் சரணடைந்து சட்டப்பூர்வமான விலகலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த யுத்த கால பகுதியில் பெருந்தொகையான ராணுவ வீரர்கள் சட்டவிரோதமாக படைகளிலிருந்து தப்பி சென்றிருந்தனர். இவர்கள் அனைவரையும் கைது செய்யும் நோக்கில் பல தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அது மட்டுமன்றி சட்டப்பூர்வமான விலகலை பெற்றுக்கொள்ளாத கால அவகாசமும் வழங்கப்பட்டது. ஒரு சிலர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ராணுவத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகிக் கொண்டனர். ஆனால் பெருந்தொகையானோர் சரணடையவில்லை. இதுவரையில் 40,000 பேர் சட்டவிரோதமாக ராணுவத்திலிருந்து தப்பி சென்று பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்றனர். இது ராணுவ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். உத்தியோகபூர்வமான விலகலை பெற்றுக் கொள்ளாமல் ராணுவ வீரர்களால் பொது வாழ்வில் ஈடுபட முடியாது. எனவே சட்டவிரோதமாக வெளியில் உள்ள ராணுவ வீரர்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவர்கள். உள்நாட்டில் அண்மை காலங்களாக நடைபெற்று வரும் கொலை, கொள்ளை, கடத்தல் உட்பட பல்வேறு குற்ற செயல்களிலும் தப்பி சென்ற ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இவர்களை விரைவில் கைது செய்து ராணுவ சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் என்று ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவெல தெரிவித்தார். பெட்ரோல் இறக்குமதியின் போது மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதனை விநியோகித்தவர்களுக்கு எதிராக எவ்வித தராதரமும் பார்க்காது தண்டனை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளரும் எம்பியுமான கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். தரம் குறைந்த எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்ட அதேவேளை அதற்கான கொடுப்பனவுகள் அனைத்தும் உரிய நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டு விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே கயந்த கருணாதிலக்க எம்பி இதனை தெரிவித்தார். சரத் பொன்சேகா மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சேனக டி சில்வாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கினை நவம்பர் 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களை பணிக்கு அமர்த்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகா சார்பாக ஆஜராகும் பிரதான சட்டத்தரணி பிரிதொரு வழக்கிற்கு சென்றிருந்தால் பிரதிவாதி சார்பில் ஆஜரான மற்றொரு சட்டத்தரணியான லதின் லதுவ ஹெட்டி வழக்கை பிரிதொரு தினத்தில் எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதனை அடுத்து மேல் நீதிமன்ற நீதிபதி தீபாலி விஜயசுந்தரன் நவம்பர் 14ஆம் தேதி வரை விசாரணையை ஒத்திவைத்தார். மேலும் வழக்கு தொடர்பான அனைத்து சாட்சிகள் குறிப்பிட்ட நாளில் நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் பான் கி மூனுக்கும் இடையே அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பானது சம்பிரதாயபூர்வமானது என கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பதவிக்கு பான் கி மூன் 2வது தடவையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் திஸ்ஸ அத்தநாயக்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது தெரிவித்தார். இருப்பினும் இந்த சந்திப்பின் போது தரஸ்மன் அறிக்கை இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். மேலும் மனித உரிமை மீறல், யுத்த குற்ற விசாரணைகள் குறித்தும் பான் கி மூன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எடுத்துரைத்துள்ளதாகவும் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். லுணுகல வெடகே வெவ பிரதேசத்தில் நேற்று மின்னல் தாக்கியதில் 13 வயது பாடசாலை மாணவி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மழையுடன் கூடிய காற்று வீசிக் கொண்டிருப்பதனை வீட்டின் கதவோரமாக தனது மாமியுடன் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த 13 வயது நிரம்பிய எல்பி ஏந்திகா திடீரென ஏற்பட்ட மின்னலினால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்துடன் அருகில் நின்ற சிறுமியின் மாமியான 42 வயதுடைய ஏ நந்திகா கல்யாணி பலத்த காயங்களுடன் லுணுகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லுணுகல போலீசார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.